வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒளிப்பதிவு. இது மாடு விற்பனைக்கு இருக்கிறனால அதற்கான பதிவு. இது முதல் மாடு. இது இது மாடு. சன ஊசி போட்டு 1.5 மாதம் ஆகுது. இன்னும் சனையா என்னங்கிறது தெரியாது. இந்த மாடு குட்டி போட்டிருக்கும் போது ஒரு வேளைக்கு அதிகபட்சம் 6.5 லிட்டரு கறந்துருக்கு. இப்போ மாடு மெலிவாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 மாதம் சன ஊசி போடாமே விட்டாச்சு. இப்போது ரெண்டாவது தடவை சன ஊசி போட்டிருக்கோம். ஆனாலும் இது சனை பிடிச்சிருக்கா எப்படிங்கிறது தெரியல. இதுதான் உண்மை நிலவரம். காலையில் ஒரு 1.5 லிட்ரு பால் இருக்குது. சாயந்தரம் நாங்கள் கறக்கலை, ஒரு வேளை தான் கறந்துக்கிட்டுருக்கோம். அடுத்து இந்த மாடு இப்போ குட்டி போட்டு சரியாக 3 வாரம் ஆகுது. அங்கே இருக்கிறது தான் குட்டி. கிடாரி குட்டி போட்டிருக்கு, பெண் குட்டி. இது 3வது ஈத்து மாடு. இப்போ பால் காலையில் ஒரு 3 லிட்டரும் சாயங்காலம் ஒரு 2.5 லிட்டரும் இருக்குது. போன தடவை அதிகபட்சம் ஒரு வேளைக்கு 4.5 லிட்ரு அந்தளவு கறந்துருக்கு. இதோட விலை 35 ரூபானா கொடுத்துருவேன். இதோட விலை 23,000 ரூபாய் அப்படின்னா கொடுத்துருவோம். அடுத்து இந்த மாடு ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு. வெயில் நல்லா எவ்வளோ தூரம் வெயிலில் கட்டி போட்டாலும் நல்ல மேயும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது இப்போ காலையில் 3 லிட்ரு, சாயங்காலம் 2.5 லிட்ரு பால் கறந்துட்டுருக்கு. தவிடெல்லாம் கொஞ்சம் தான் போட்டு வைப்போம். வைக்கோல் பசுந்தீவனம் போடுவோம். இதுவும் குட்டி போட்டு 8 மாதம் ஆகுது. இப்போ சன ஊசி போட்டு 2 மாதம் ஆகுது. இப்போ சனையா என்னங்கிறது தெரியல. இதோட விலை பார்த்திங்கன்னா 25,000. அடுத்து இந்த மாடு. இதுக்கு கன்றுக்குட்டி இல்லை. இந்த மாடு 3வது ஈத்து. இந்த மாடு பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்கும் போது ஒரு வேளைக்கு 6.5 லிட்ரு பால் கறந்தது. அதிகபட்சம் 6.5 லிட்ரு பால். இப்போது 3 லிட்ரு பால் கறந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 6 லிட்ரு பால் கறந்துட்டுருக்கு. தவிடு கம்மியாக தான் போட்டிருக்கோம். இதுவுமே குட்டி போட்டு 8-9 மாதத்துக்கு மேலே ஆகுது. அப்புறம் பால் ஏற்கனவே சொல்லியாச்சு. இதோட விலை பார்த்திங்கன்னா 27,000 ரூபானா கொடுத்துருவோம். இப்போ ஒரு நாளைக்கு 6 லிட்ரு பால் இருக்குது. சன ஊசி இதுக்கு போட்டிருக்கோம். போன தடவை போட்டு ஃபெயிலு. இந்த தடவை ஊசி போட்டு இப்போ 1.5 மாதம் ஆகுது. அடுத்து இது ரெண்டும் கிடையாது. அடுத்து இந்த பசுமாடு. இது பசுமாடு தான், ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு. இப்போது எல்லா மாடும் தூங்கிட்டுருக்கு. இது எங்கிட்ட வேற ஒரு இடத்துல இருந்தது. முனிசிபாலிட்டியில் பிடிச்சிட்டு போனதுனால அங்கே தீவனமே போடாமல் எலும்பும் தோலுமாக ஆகிப்போச்சு. அது சென்னையோடு இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு மாதம் அங்கேருந்து சரியாக தீவனம் போடாமல் எலும்பு தோலுமாக ஆகிடுச்சு. இப்போ இதோட கன்றுக்குட்டி இங்கே இருக்குது, காளை கன்றுக்குட்டி. இந்த மாடை இப்போ பால் காலையில் ஒரு 2.5, சாயங்காலம் ஒரு 2-2.25 அந்தளவு தான் இருக்குது. இது 2வது ஈத்து மாடு. போன ஈத்தில் ஒரு வேளைக்கு 4.5 லிட்ரு அதிகபட்சம் பால் கறந்தது. தலை ஈத்தில் எங்கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ மாடு நல்லா இருந்தது. இப்போ மெலிஞ்சிட்டு. உங்களுக்கு யாருக்காவது